நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சி உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சி உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழ் மாட்சி உண்டாக கடவது. எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமக்கு கோடான கோடி நன்றி எடுக்கிறோம். அன்பாண்டவரே, நக்கரை வடிவிலே எழுந்தருளி எங்களை எல்லாம் ஆஸ்வதிக்கின்ற வல்ல தேவனே, தூய ஆவி அக்கினி அபிஷேகம் இந்த வளாகத்தில், இந்த மைதானத்தில் பொங்கி வருகிறது சாமி. நாங்கள் பாவிகள், குற்றம் பொறுத்தவர்கள், ஊதாரி பிள்ளைகள். எங்களை கண்ணோக்கி பாரும். ஊதாரி தந்தையாக, ஊதாரி மகனாக நீர் எங்களை அன்பு செய்கிறீர். அதற்காக உம்மை நாங்கள் போற்றுகிறோம். பாடல் வழியாக நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் தோத்திரமும் தோயவன் உமக்கன்றோ. துதியும் புகழும் தோத்திரமும் தோயவன் உமக்கன்றோ. ஆராதனை 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 அன்பர் இயேசுவுக்கே, அன்பர் இயேசுவுக்கே. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் வேண்டுதலை கொடுத்தீ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் வேண்டுதலை கொடுத்தீ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென திறந்து கொண்டே. ஆராதனை 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 அன்பர் இயேசுவுக்கே, அன்பர் இயேசுவுக்கே. வழிகாட்டும் தீபன் துணையாளரே,
தேற்றும் தெய்வமே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேக நாதரே, வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேக நாதரே, ஆராதனை 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 ஆராதனை, அன்பர் இயேசுவுக்கே, அன்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவன் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவன் உமக்கன்றோ, ஆராதனை 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 ஆராதனை, அன்பர் இயேசுவுக்கே, அன்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவன் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவன் உமக்கன்றோ. எங்களை நேசிக்கின்ற அன்பின் பரலோக தந்தையே, இந்த அருமையான வேளையில நாங்கள் ஒரே குடும்பமாக கூடி நற்கருணை நாதருடைய பிரசன்னத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகள், வரங்கள், அருள் கொடைகளுக்காக உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே. எம்முடைய சுப்பிரமணியபுரம் பங்கு மக்களை உம்முடைய திருக்கரத்தால் அர்ச்சிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறப்பான இந்த நாளில் தூய ஆவியின் அக்னிபிஷேகத்தை நிறைவாக உள்ளங்களிலே ஊற்றும்படியாக உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம். நாங்கள் கேட்பதற்கு மேலாகவே அனைத்து காரியங்களையும் அதிசயமாக அற்புதமாக எங்களுக்கு கொடுக்கிறீர் சாமி. அதற்காக இறைவா உம்மை கண்டிக் கொள்கிறோம். எம்முடைய பங்கு உம்முடைய திருக்கரத்தால் அர்ச்சிக்கப்படுவதாக. அன்பான தேவனே, எம்முடைய பங்கில பணியாற்றிய குருக்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம். முதல் பங்கு தந்தை அற்புத சாமி, அருள் தந்தை அருள் சாமி, அருள் தந்தை தேவராஜ், அருள் தந்தை தலிசா சந்திரன், அருள் தந்தை வெண்மணி சில்வஸ்டர், அருள் தந்தை லூயிஸ் பிரெட்டோ, அருள் தந்தை ஜேம்ஸ் செல்வநாதன், அருள் தந்தை அருள்தாஸ், அருள் தந்தை ஆரோக்கியராஜ், அருள் தந்தை இன்னாசிமுத்து, அருள் தந்தை ஜான் பீட்டர் அடையனாகி என்னையும் ஆசிரித்து அர்ச்சித்து புனிதப்படுத்துகிறார். அன்பான தேவனே, எங்களுடைய உதவி பங்கு தந்தை பாஸ்துக்குரிய ஜோசப் என்பராஜை கொடுக்கிறோம். நீரே இந்த பங்கில இவருடைய பணி அளவிட முடியாதது. ஆன்மீகத்திலும் கல்வியிலும் சிறப்பாக தந்தையர்கள் வளர்த்திருக்கிறார்கள். அதற்காக நன்றி கொடுக்கிறோம். இவர்களே இறந்த அர்த்தங்களுக்காக ஜெபிக்கிறோம். நித்தியலை பாற்றியும் முடிவில்லா பாக்கியத்தையும் அவர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம்.
அன்பானவை வேளையில மாதா தொலைக்காட்சி அன்பர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கொரோனா நேரத்தில் எங்களுக்கு உதவிகரமாக இருந்தது மாதா டிவி என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. ஒவ்வொரு நாளும் திருப்பலிகளும் ஆராதனைகளும் ஜெபமாலையும் பல்வேறு ஆன்மீக காரியங்கள் மாதா டிவியால் கொடுக்கப்பட்டது. இல்லத்திலிருந்தே நாங்கள் இதை அனுபவித்தோம், சுவைத்தோம். ஒவ்வொரு நாளும் பல இடங்களில் திருப்பலி கண்டோம். ஆண்டவரே, மாதா டிவி தொலைக்காட்சியை தொடர்ந்து ஆஸ்வதியும். இதற்காக உழைக்கின்ற அன்பு தந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். அன்பு தந்தை டேட் ஆரோக்கியத்தையும், அவர் தந்தை அடைக்கலராஜையும், அருள் தந்தை பவுலா ஜெயக்குமாரையும் இன்றைய நாளில் இறைவாத்திய குடும்பரை ஆஸ்வதியும். மேலும் சாமி, அவர் தந்தை ஜெனிட், அருள் தந்தை இமானுவேல் மரியான் இவர்களையும் நம்முடைய திருக்காலத்தை ஆட்சித்தருளும். பல்வேறு நிகழ்ச்சிகளை தொகுத்து இடைவிடாது போராடி பல்வேறு காரியங்களை செய்து நம்முடைய கத்தோலிக்க மக்களுக்காக, ஏன் பல்வேறு மக்களும் பார்க்கின்ற விதமாக மாதா தொலைக்காட்சி அமைந்திருக்கிறது. அதற்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்தியா மட்டுமல்ல, அகில உலக நாடுகளும் மாற்றி வழியாக அவருடைய ஜெபத்தை உணர்கிறார்கள். நன்றி இருக்கிறோம். உங்களுடைய வல்லமை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். அன்பான தேவனை, இந்த வேளையில எம்முடைய மறை மாவட்டத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற காவியம் கலைத்துறைமுகத்தை கொடுக்கிறோம். இதனுடைய தந்தை லியோ ஜான்சனை இப்ப கொடுக்கிறோம். ஆண்டவரே, பல்வேறு அருள் தந்தையர்கள் துறைமுகத்திலே பணியாற்றிருக்கிறார்கள். நானும் அதை பணியாற்றிருக்கிறேன். இந்த தொலைக்காட்சி வழியாக பல்வேறு காரியங்களை அவன் மனமாட்டத்தில் எடுத்து மாதா தொலைக்காட்சியை கொடுப்ப வழியாகவும் பல்வேறு நிகழ்ச்சிகளை பலர்களை சென்று எடுத்து எம்முடைய மறை மாவட்டத்தில் தலை நிறைந்த ஒரு கலைத்துறமாக விழுவதைக் கண்டு இறைவா மக்களிடையே கொள்கிறோம். அன்பு தேவனே, இந்த வேளையில் என்னுடைய பங்கில் இருக்கின்ற மறையொளி அருசகோதரர்கள், பங்கு பேர உறுப்பினர்கள், பங்கு நிதிக்குழு உறுப்பினர்கள், அலுவலக பணியாளர்கள், மரியாயின் சேனையினர், உஞ்சதே பவுல் சபையினர், திரை சபையினர், ஜபக்குழு, கிறிஸ்துவ தொழிலாளர் இயக்கம், சேவை மையம், அன்னை வேளாங்கண்ணி பாத யாத்திரை குழு, பூண்டி மாதா பாத யாத்திரை குழு, பாடல்கள் குழு, இளையோர் இயக்கம், மாதா சபை, மேடைச்சிறுவர்கள், அன்பிய இறைமக்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், அன்பிய குடும்பங்கள், கிளைப்பங்கு இறைமக்கள் ஒரு திருப்பாதி கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லா சபைகளும் தங்களுடைய பணியை நேர்த்தியாக செய்வதற்காக தங்களுடைய பங்கேற்பை ஒரு நாளும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இறைவா, இவருக்கெல்லாம் ஆண்டவர் அவர்தமாக ஆசிர்வதித்து அனைத்து இறைமக்களிலும் வல்லமை சிறந்தோக செய்து நாங்கள் பயனற்ற ஊழியர்கள் எங்களை பலப்படுத்தி ஆசிர்வதித்து நாங்கள் ஒருவரும் உமக்கு ஏற்ற கருவியாக நடமாடும் ஆலயங்களாக பிரதிபலிக்கிற மக்களாக வாழச்சேரும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியா ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், 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 ஆமென். அனைவரும் எழுந்திருப்போம். எல்லோரும் தயவு செய்து எழுந்திருப்போமா? இந்த பாடல் வழியாக நாம் இறைவனை ஆராதிப்போம். அன்பு நேசரே,
திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் இயேசுவே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் இயேசுவே உமக்கு தந்தே. கரங்கள் தட்டி நாம் பாடுவோமா? அன்பனேசரேவும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் இயேசுவே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் இயேசுவே உமக்கு தந்தே. கரங்களை செய்து ஆராதனை 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 அன்பரீஸ்வராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பரீஸ்வராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. ஆண்டவரே, இதோ பல நேரங்களில் உம்மை விட்டு நான் வெகு தொலைவு போனேன் ஆண்டவரே. அந்த ஊதாரி மகனை போல உம்முடைய அருகாமையில் வாழ விருப்பமில்லாதவளாக என்னுடைய வாழ்க்கையை நான் நகர்த்தி கொண்டு தொலைந்து போனேன், தூரம் போனேன். ஆண்டவரே, இதோ திரும்பி வந்திருக்கின்ற ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களது அருளால் உங்களது நினைவால் நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக, மற்றவர்களுக்கு நல்ல செய்தியாக, மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற செய்தியாக மாறணும் ஆண்டவரே, மாறணும் ஆண்டவரே, மாறணும் ஆண்டவரே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். ஆமென். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் நிரக்காயமாற்ற வேண்டும். ஆமென். என் வாயின் வார்த்தை எல்லாம் நிரக்காயமாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பனீஸ்வராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பனீஸ்வராஜனுக்கே கருணையே ஆவியான தேவனுக்கே. ஆண்டவரே, இப்பொழுது நான் நினைச்சு பார்க்கிறேன், உங்க விட்டு எவ்வளவு தூரம் நான் போனவனாக இருக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய இதயம் இன்னைக்கு உன்னை ஏங்குதையா. உன்னோடு இணைந்து வாழணும், உன்னோடு சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு துடிக்குதையா. ஆண்டவரே, என்னுடைய ஏக்கம் விருப்பம் எல்லாம் இதோ என்னுடைய இதய துடிப்பாக மாறணும் ஆண்டவரே. இதோ இனிமேல் நான் வாழ்கிற வாழ்க்கை முழுவதும் உம்முடைய ஜெப வீரனாக, உம்முடைய ஜெபத்தை எடுத்து செல்கிற சகோதரியாக நான் மாறணும் ஆண்டவரே. என்ன ஆசீர்வதிங்கப்பா, என்ன ஆசீர்வதிங்கப்பா, என்ன ஆசீர்வதிங்கப்பா.
உந்தன் ஏக்கம் இருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் இருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவனாட்டம் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவனாட்டம் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆமென். ஆராதனை 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 அன்பரீஸ்வராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. கரங்கள் தட்டி அன்பரீஸ்வராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பு கூறுவே இன்னும் இயேசுவே. ஆராதிப்பே இன்னும் ஆண்டவரே. அன்பு கூறுவே இயேசுவே. இன்னும் கருணையே. ஆராதிப்பே இன்னும் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. கரங்கள் தட்டி நாம் பாடுவோமா? அன்பு கூறவே இன்னும் அதிகமா ஆண்டவரே. ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறவே ஆண்டவரே. இன்னும் அதிகமா இயேசுவே. ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறவே இயேசுவே. இயேசுவே இயேசுவே. ஆராதிப்பே இயேசுவே. அன்பு கூறவே இயேசுவே. இன்னும் அதிகமா ஆண்டவரே. ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. இயேசுவே. அன்பு கூறவே ஆண்டவரே. ரட்சகரே ஆராதிப்பே ரட்சகரே. அன்பு கூறவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறவே மீட்பரே ஆராதிப்பே ஆண்டவரே. மீட்பரே. அன்பு கூறவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறவே ஆறுதலே ஆராதிப்பே ஆறுதலே. அன்பு கூறவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. இயேசுவே இயேசுவே. இயேசுவே. இயேசுவே நற்கருணை ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே. இயேசுவே இயேசுவே. நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த பங்கு தந்தையை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உதவி பங்கு தந்தையை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த பங்கில் உள்ள ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் ஒப்புக் கொடுக்கிறோம். கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஜெப குழுவினரை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இளைஞர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இளம் பெண்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பெற்றோர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கணவனை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. மனைவியரை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பெற்றோர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பள்ளிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது அலுவலகங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது பணிகளை அர்ப்பணிக்கிறோம். ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நன்றி நன்றி ஆண்டவரே. வல்லமையானவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. உதவி செய்பவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. அருகாமையில் இருப்பவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. அதிசயம் செய்பவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. அற்புதம் செய்பவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களை உயர்த்தி பிடிப்பவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களை வழி நடத்துபவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. ஒளியாக இருப்பவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. வழியாக இருப்பவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. சத்தியமாக இருப்பவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. உண்மையாக இருப்பவரே நன்றி ஆண்டவரே. இயேசுவே நன்றி. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே.
உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, இயேசுவே உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, இயேசுவே யாருமே இல்லப்பா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, இயேசுவே நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, இயேசுவே நீங்க போதும்பா, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, இயேசுவே நீங்க போதும் எனக்கு, இயேசுவே நீங்க போதும் எனக்கு, ஆண்டவரே நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 9 முதல் 13 வரை. நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமேன். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தை உங்களையும் மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அமர்வோம். பிரியமானவர்களே, லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் காணாமல் போனதை பற்றி எல்லாம் சொல்லிக்கொண்டே வரும். இறுதியாக இயேசு ஒரு அற்புதமான ஓமை சொல்வார். ஊதாரி மகன் ஓமை. கடவுளுடைய அன்பிலிருந்து ஒருவன் காணாமல் போகிறான், விலகி போகிறான், தூரமாக தொலைந்து போகிறான். அப்படிப்பட்ட நேரத்திலே அவன் அறிவு தெளிந்தவனாய் இவ்வளவு நாள் நான் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வாழ்க்கை அல்ல அப்படின்னு எண்ணி பார்க்கிறான். அதுவே அறிவு தெளிந்த வாழ்க்கை. எனக்கு பிரியமானது எல்லாம் எனக்கு வேண்டும் என்பது அல்ல அறிவு தெளிவு அப்படிங்கிறது. நான் கேட்பது எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது அல்ல அறிவு தெளிவு என்பது. ஆம், அந்த ஊதாரி மகன் கேட்டான், சொத்துல எனக்கு பாதி வேண்டும் என்று. தந்தையும் கொடுத்தார். ஆனால் இந்த உலக வாழ்க்கைக்கு அது வல்ல தேவையானது. இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையானது கடவுளுடைய அன்பு, கடவுளுக்கு அருகாமையில் இருக்கிற அந்த வாழ்வு. ஆம் பிரியமானவர்களே, ஆம், அதைதான் அவன் அறிவு தெளிந்த பிறகு, அவன் அறிவை புரிந்து கொண்ட பிறகு அவன் தெரிந்து கொண்டான், தேர்ந்து கொண்டான். இவ்வளவு நாள் நான் என்னுடைய தந்தையிடமிருந்து தொலைந்து போயிருந்தேன், தூரமாக இருந்தேன். ஆனா அவருக்கு அருகாமையில் இருப்பதுதான் வாழ்க்கை என்பதை அவன் அறிவு தெளிந்தவனாய் புரிந்து கொண்டான். அந்த தந்தையினுடைய அன்புல இணைந்து கொண்டான்.
பிரியமானவர்களே, இங்கே கடவுளுடைய அன்புல வாழ்றது மிக மிக எளிது, மிக மிக எளிது. ஆனா இங்க எது கஷ்டம் அப்படின்னா, அந்த மூத்த மகனை போல வாழ்வதுதான். நான் தவறு செஞ்சிட்டேன், எங்க அப்பா ஏற்றுக்கொள்வார், என்னுடைய தந்தை என்னை மன்னிப்பார் அப்படிங்கிறதெல்லாம் சூப்பரா இருக்குதுங்க. ஆனா நான் என்னுடைய சகோதரனை மன்னிக்கிறேனா, என்னுடைய சகோதரியை ஏற்றுக்கொள்கிறேனா அப்படிங்கிறது தான் இங்க வாழ்க்கையில் நமக்கு எப்பொழுது பார்த்தாலும் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்து கொண்டே இருக்குது. ஃபாதர், எப்படி ஃபாதர் நான் மன்னிப்பேன்? ஒரு நாள் எனக்கும் என்னுடைய சகோதரனுக்கும் இடையே பயங்கர சண்டை ஃபாதர். ஊரே வேடிக்கை பார்த்துச்சு. நான் மூத்தவன், நான் இளையவன். ஆனாலும் என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி என்ன என் மனைவிக்கு முன்னாடி, என்னுடைய கணவனுக்கு முன்னாடி, என்னுடைய குழந்தைகளுக்கு முன்னாடி என்னை எவ்வளவு அசிங்கமாக பேசினாங்க தெரியுமா? நான் எப்படி ஃபாதர் மன்னிக்க முடியும்? பிரியமானவர்களே, நம்முடைய இதயத்துல இவ்வளவு சுமைகளை வைத்துக்கொண்டு, மன்னிக்க முடியாத மனங்களை சுமந்து கொண்டு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிரும் மன்னிச்சிரும் அப்படின்னு சொல்லி என்னால் எப்படி பிரியமானவர்களை கேட்க முடியும்? கேட்க முடியும்? அன்பார்ந்தவர்களே, இங்க என்னங்க நமக்கு பிரச்சனை? வாழ்க்கையில என்ன பிரச்சனை? நான் என்னுடைய மனைவியை விரும்பி திருமணம் செய்து கொள்கிறேன், என்னுடைய கணவனை விரும்பி திருமணம் செய்து கொள்கிறேன். சின்ன வயதுல என்னுடைய சகோதரியை, சகோதரனை என்னுடைய கைகளில் ஏத்தி கொண்டு, இது என்னுடைய தங்கச்சி, இது என்னுடைய தம்பி என்று கொண்டாடி மகிழ்கிறேன். பிற்காலத்துல ஏதோ கொஞ்சம் பணத்துக்காக, ஏதோ கொஞ்சம் சொத்துக்காக, இவனா என் தம்பி, இவளா என் சகோதரி, இதுவா என்னுடைய மனைவி, இதுவா என்னுடைய கணவன் என்று சொல்கிற நிலைக்கு என்னுடைய வாழ்க்கை போகிறது என்றால், என்னுடைய மனசு எங்கெங்க இருக்குது? என்னுடைய உள்ளம் எதை தேடிக்கொண்டிருக்கிறது? பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, இங்கே வெளியில நான் நல்ல மனிதனை போல வாழ வேண்டும் என்று பிரியப்படுகிறேன், ஆசைப்படுகிறேன். கடவுள் எல்லாத்தையும் என்னை மன்னிக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் நான் என்னுடைய சகோதரனை, சகோதரியை ஏற்றுக்கொள்ள தயங்கி கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நாம் ஜெபிக்கிற பொழுதெல்லாம் இந்த ஜெபத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, நான் மற்றவர்களது குற்றங்களை மன்னிப்பது போல என்னுடைய குற்றங்களையும் மன்னியும். தெரிந்தோ தெரியாமலோ நம்ம என்ன சொல்றோம்? நான் மற்றவங்கள மன்னிக்கிறது போல. அப்புறம் எப்படி கடவுள் மன்னிப்பார்? எப்படி மன்னிப்பார்? மிக அற்புதமாக மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லப்படுகிறது, மற்ற மனிதர்கள் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தை உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிட்டால் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆம் பிரியமானவர்களே, இங்க நம்மளால மகிழ்ச்சியாக இருக்க முடியல, அதை புரிந்து கொள்ள முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. வேறு வகையில சொல்லணும் அப்படின்னம்னா, நீங்கள் மன்னிக்கிற பொழுது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும், நீங்கள் மன்னிக்கிற பொழுது உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். நிறைய நேரத்துல நம்ம யாரோ ஒருவரோடு பேசாமல் இருக்கின்ற பொழுது, யாரோ ஒருவரிடம் ஒரு நட்பு கொண்டாடாமல் இருக்கிற பொழுது, அவர் நம்மளை பார்த்து, டேய் மன்னிச்சிரு, அன்னைக்கு இப்படி தெரியாம செஞ்சிட்டேன் என்று சொல்லி அந்த உறவை புதுப்பித்து கொண்ட பிறகு நமக்கு அது எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். பிரியமானவர்களே, அது ஏன் கடவுளிடம் என்னிடம் ஏற்படுவதில்லை என்றால், நான் யாரையும் மன்னிக்கல அப்படின்னா, மன்னிப்பு என்கிற அந்த சுகம், மன்னிப்பு என்கிற அந்த கிருபை நான் அனுபவிக்காத பொழுது, கடவுள் என்னை மன்னித்து விட்டார் என்பதை கூட என்னால் உணரவே முடியாது. அதுதாங்க இங்க பிரச்சனை. எப்பொழுதாவது என்னுடைய மனைவியை, என்னுடைய கணவனை, என்னுடைய சகோதர சகோதரிய நான் மன்னிச்சிருந்தேன்னா, அந்த சுகம் எனக்கு என்னன்னு தெரியும், அந்த அனுபவம் என்னன்னு தெரியும். அப்ப கடவுளுக்கு முன்பாக நான் நிற்கிற பொழுது கடவுள் என்னை மன்னிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். நான் என்னுடைய சமூகத்துல யாரையுமே மன்னிக்கல அப்படின்னா, எப்படி கடவுள் மட்டும் என்னை மன்னிச்சிருப்பார் அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஆம் பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, மன்னிப்பு என்பது ஒரு வரம்.
அது எல்லாத்துக்குமே கொடுக்கப்படாது. யார் ஒருவர் இந்த சமூகத்தில் வாழுகிற தன்னுடைய சகோதர சகோதரிகளை, குடும்பத்தில் இருக்கிறவங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்களுக்கு தான் அது கொடுக்கப்படும். இங்க மன்னிக்கிறதுல என்னதான் சிக்கல் அப்படின்னு கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா ஒன்னே ஒண்ணுதாங்க, சின்ன சின்ன ஈகோ. நான் போய் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? நான் போய் ஏன் சமாதானம் செஞ்சுக்கணும்? நானா திட்டுனேன்? நானா அவனை கஷ்டப்படுத்தினேன்? நானா அவனை காயப்படுத்தினேன்? நானா இதை செய்தேன்? நானா அதை செய்தேன்? நானா அவனை நடுத்தோரத்தில் நிறுத்தினேன் என்று மற்றவர்களை குறைப்போ சொல்லிக்கொண்டே நான் என்ன பண்றேன்? மன்னிப்பு என்கிற அந்த அற்புதமான வரத்தில், அந்த சுகத்தில் பங்கேற்கிற நாளை நகர்த்தி கொண்டே போகிறேன். பிரியமானவர்களே, அப்போ எனக்குள் இருக்கிற அந்த ஈகோவை தூக்கி போட்டுட்டு, தூரமாக நகர்த்தி போட்டுட்டு என்னை மன்னிச்சிரு. நம்முடைய கடவுள் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். என்ன சொல்றாரு? நீ பலி செலுத்த வருகிற பொழுது உன் சகோதரன் உன் மீது மனத்தாங்கள் இருப்பதாக நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா அங்கேயே வச்சுட்டு உடனே போய் அவனோட சமாதானம் செய்து கொள். பிரியமானவர்களே, நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு அவன் உன்னோட பேசாம இருப்பதாக நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா உடனே போ. நீங்க அவனோட சண்டை போட்டீங்க அப்படிங்கிறது இல்லை, ஏதோ ஒரு வருத்தம் உங்களுக்குள் இருப்பதாக தெரிஞ்சா நீ போய் அவனோட சமாதானம் செய்து கொள், பின்பு வந்து எனக்கு பலி செலுத்து. அன்பார்ந்தவர்களே, நம்ம யோசித்து பார்ப்போம். என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லோரோடும் நான் சமாதானமாக இருக்கிறேனா? என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களோடு நான் உண்மையில என்னால மகிழ்ச்சியா உட்கார்ந்து சாப்பிட முடியுதா? ஏதோ கடமைக்கு கணவன் மனைவியாக வாழ்கிற மக்கள், குடும்பங்கள் நிறைய இருக்குதுங்க. கடமைக்கு பெயரளவுல இங்கே ஆலயங்களுக்கு வந்துட்டு பிள்ளைகளோடு பேசாத பெற்றோர்கள் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இது வல்ல கிறிஸ்தவம். என்னுடைய இதயத்துக்குள்ள இவ்வளவு கழிவுகளை, அழுக்குகளை, குப்பைகளை வச்சுக்கொண்டு கடவுள் என்னை ஆசீர்வதிக்கணும், வரங்களாலும் கொடைகளாலும் என்னை நிரப்பணும் அப்படின்னு சொன்னா எப்படிங்க முடியும்? நம்முடைய இதயத்தில் இருக்கிற அழுக்குகள் எல்லாம் தூக்கி போடுவோம். ஆண்டவரே, மன்னிக்கிற அந்த வரம் எனக்கு இன்னைக்கு கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் இந்த நற்கருணை ஆண்டவரிடம் வரம் கேட்போம், சுகம் கேட்போம், நலம் கேட்போம். அந்த கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கணும். என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களை, சமூகத்தில் இருக்கிறவர்களை, பங்கில் இருக்கிறவர்களை மன்னிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட எழுந்து நின்று இந்த பாடலிலே பங்கேற்று நம்மை முழுமையாக ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து மன்னிக்கிற அந்த வரத்தை, அந்த சுகத்தை, அந்த நலத்தை ஆண்டவரிடம் கேட்டு மன்றாடுவோம். கண்களை மூடுவோம். நல்ல இதயம் ஒன்று என் இயேசுவே எனக்கு அதில் அன்பை நிறைத்து அனைவருக்கும் நான் அளிக்கத்தான். நல்ல இதயம் ஒன்று என் இயேசுவே எனக்கு நல்ல இதயம் ஒன்று என் இயேசுவே எனக்கு அதில் அன்பை நிறைத்து அனைவருக்கும் நான் அளிக்கத்தான். நல்ல இதயம் ஒன்று என் இயேசுவே எனக்கு
அன்பை நிறைத்து தா அனைவருக்கும் நான் அளிக்கத்தா நல்ல இதயம் ஒன்று தா என் இயேசுவே எனக்கு தா. ஆண்டவரே, இதோ எனக்கு எதிராக ஏராளமான மக்கள் சூழ்ச்சி செஞ்சாங்க. என்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களே எனக்கு எதிராக நின்னாங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய சுமையா மாறுனுச்சு. வாழ்க்கையில இனிமே முன்னேறவே முடியாது என்று நான் எண்ணி இருந்தேன், தேங்கி போனேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய போராட்டமா ஆயிடுச்சு. ஆண்டவரே, எனக்கு எதிராக பகைமை செய்தோரை மன்னிக்கிற மனதை தாங்கப்பா. அப்படி அந்த பகைமைக்கு எதிராக நான் எந்த முணுமுணுப்பும் இல்லாமல் அதை மீண்டும் மீண்டும் நினைக்காமல் ஏற்றுக்கொண்டு வாழ்கிற அந்த அற்புதத்தை, அதிசயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே. எனக்கு எதிராய் பகைமை செய்வோரை மன்னிக்கும் மனத்தை தா. எனக்கு எதிராய் பகைமை செய்வோரை மன்னிக்கும் மனதை தா. அந்த பகைமை திரும்ப நினையாமல் நடக்கும் மனதை தா. நல்ல இதயம் ஒன்று தா என் இயேசுவே எனக்கு தா. அதில் அன்பை நிறைத்து தா அனைவருக்கும் நான் அளிக்கத்தா நல்ல இதயம் ஒன்று தா என் இயேசுவே எனக்கு தா. இயேசுவே, உன்னால் ஏராளமான நன்மைகளை நான் அடைந்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் இயங்குவதும் இருப்பதும் உன்னாலதான். ஆனா இந்த கடவுள் எனக்கு என்னத்தை செஞ்சிட்டாரு அப்படின்னு எத்தனையோ முறை நான் அழுது இருக்கிறேன், புலம்பி இருக்கிறேன். ஆண்டவரே, உன்னை மறந்தவனா, உம்மை வெறுத்தவனா, உம்மை கடந்து போனவனா, இதோ உன்னால நான் பெற்றுக்கொண்ட, உமால நான் அனுபவித்த நன்மைகள் எதையும் மறக்காத, மறந்து போகாத அந்த உள்ளத்தை எனக்கு தாரும் ஐயா. ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளும் உங்களை நினைத்து வாழும், உங்களது அன்புல வாழும் அந்த வரத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. இதயத்தை தாரும் ஆண்டவரே, தாரும் தாரும். உன்னால் அடைந்த நன்மை மறவாத உள்ளம் ஒன்று தா. உன்னால் அடைந்த நன்மை மறவாத மறக்கும் உள்ளம் தா. என்னாலும் உந்தன் நினைவாய் வாழும் மறக்கும் மனத்தை தா. நல்ல இதயம் ஒன்று தா என் இயேசுவே எனக்கு தா. அதில் அன்பை நிறைத்து தா அனைவருக்கும் நான் அளிக்கத்தா. நல்ல இதயம் ஒன்று தா என் இயேசுவே எனக்கு தா. அதில் அன்பை நிறைத்து தா அனைவருக்கும் நான் அளிக்கத்தா. முழந்தால் படியிடுவோம்.
மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்பு பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனித நிதனை அறிய குறையை நீக்க நம்பிக்கையும் உதவி பெறுக தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திரு அருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளை நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல திரு ரத்தம் இவற்றின் மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடையிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். உமோடு தூய ஆவியரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.